Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சுகமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் வர்சஸ் பிசிக்கல் நியூட்ரிஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீயிங் மைண்ட்ஃபுல். ஆமா, ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே ஆகட்டும் பிசிக்கல் நியூட்ரிஷன் வைஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலயும் நம்ம எப்படி மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல பார்க்கலாம். அதுக்கு முதலாவது மேத்யூ சாப்டர் 16 verse 23 வாசிக்கலாம். But he turned and said to Peter, "Get behind me, Satan. You are an offense to me, for you are not mindful of the things of God, but the things of men." I repeat, you are not mindful of the things of God, but the things of men. இதுக்கு வந்து என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? அஃபென்ஸ் டு மென் அந்த மீனிங் போடுவாங்கல்ல பைபிள்ல, ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழ்ல வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, "எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்" என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல வந்து பேதுரு வந்து ஆண்டவரை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் தான் இங்க ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஓகே இப்படி போய் நம்ம ஏசப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிளஷ்ல யோசிச்சு அவரோட ஐடியாலஜி அப்படியே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ல போட்டு போய் ஏசப்பாட்ட சொல்லுவாரு. ஏசப்பா என்ன சொல்லுவாரு, "You are a stumbling block for me, go behind" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ மனுஷங்கள மாதிரி நீ யோசிக்கிற, தேவன் யோசிக்கிறது மாதிரி நீ யோசிக்கல, யூ ஆர் நாட் மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் டெல்லிங் டு ஹூம்? பீட்டர். ஸோ சில சமயத்துல நம்மளையுமே யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் வந்து நம்ம லைஃப்ல நம்மளுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம அந்த பிளான் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து அவர் நம்மள்ட்ட ரிவீல் பண்ணும்போது இல்ல நம்மளுக்கான நோக்கத்தை அவர் சொல்லும் போது, வாட் வி யூஸ் டு டூ, ஐயோ இசப்பா இது இப்படி பண்ணா கரெக்டா இருக்காது, ஸோ நம்ம வேணா ஏன் வந்து இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி அந்த வேலைக்கு நான் போகக்கூடாது, இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் லோன் எடுத்தாதான் அடுத்த என் பசங்களுக்கான ஃபீஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல இது ரெடி பண்ண முடியும். அதாவது பிளான் கொடுக்கறது அவர் தான், அதை நடத்தி வைக்க போறதும் அவர் தான். ஆனா நாம என்ன பண்ணுவோம், அவருக்கே போயிட்டு நம்ம ஐடியா போட்டு கொடுப்போம். அதாவது நம்மளோட ஃபிளஷ்ல நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிரும், ஐயோ திஸ் இஸ் நாட் பாசிபிள், அதாவது அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னவா இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இம்பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும், இது நடக்குமா இது நடக்காதா, இது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட்டிவா அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிரும். இன் தி சென்ஸ் யூ ஆர் நாட் மைண்ட்ஃபுல் ஆஃப் காட்ஸ் வே. அதாவது ஆண்டவர் எந்த ஆங்கிள் இதை பாக்குறாரு, ஆண்டவர் இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல மட்டும் ஏசப்பா வந்து, "ஆமாம் பேதுரு நீ சொல்றது கரெக்ட் தான், நான் வந்து போய் அவங்க ரோமனோட நான் சண்டை போட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளோட பாவத்துக்காக யார் மறிச்சிருப்பா, நம்ம யார்கிட்டன்னு போய், அதாவது என்னோட பாவத்துக்காக நீங்க மறிச்சிங்கன்னா நம்ம எப்படி, இது எதுவுமே நடந்துக்கன்னு இருக்காது, அதாவது அந்த குட் நியூஸ் அப்படின்றதே ஒன்று இருந்திருக்காது. ஆனா God didn't allow that. அதாவது ஆண்டவருக்கு தெரியும் இது சத்ருவோட இதுதான். So he said, "Go behind me." என்ன சொல்றாரு, you are a stumbling block. So many a times நம்ம ஒரு stumbling block-ஆ தான் இருக்கோம். எங்க ஆண்டவரோட திட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் இல்ல ஆண்டவர் சொல்ற வழியில நம்ம நடக்காம இருக்கிறதுக்கு நாமளே நம்மளுக்கு stumbling block-ஆ இருக்கும். எப்படி இந்த மாதிரி பேதுரு வந்து எப்படி அவர் ஹியூமன் நேச்சர்ல யோசிச்சாரு, இப்படி ஆயிடுமோ, அதாவது அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது he relied on his physical strength. அதாவது நான் இவ்வளவு பலவானா இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னால இது முடியும் அப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வந்து யோசித்திருக்காரு. நாமளும் மெனி டைம்ஸ் அந்த தப்பு தான் பண்றோம். ஸோ மேக் அ டெசிஷன் டுடே, லார்ட் நான் ஹியூமன் நேச்சர்ல நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், இது உங்களோட குடும்பம் காரியமாகட்டும் இல்லைன்னா உங்க ஊழியத்தோட காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற மினிஸ்ட்ரி அதுலயே ஆகட்டும், இல்லைன்னா வந்து உங்களோட படிப்பு காரியத்திலே ஆகட்டும், இல்லைன்னா வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், டோன்ட் பி லைக் ஒரு மைண்ட்ஃபுல் இந்த ஹியூமன் நேச்சர்ல நீங்க யோசிக்காதீங்க, மனுஷரீகமா நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, what's your plan, what are you intending to say, to convey to me, நீங்க அதை வெளிப்படுத்துங்க, இந்த இடத்துல நீங்க இருந்தா எப்படி ஏசப்பா யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் வேல நம்ம யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி வில் பி ரிலையிங் அப்பான் ஹிம், நாட் ஆன் அவர் ஸ்ட்ரென்த் ஆர் எனிதிங். ஓகேவா? ஸோ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்கல் நியூட்ரிஷன். ஓகேவா? பிசிக்கல் நியூட்ரிஷன்ல என்ன டாபிக்லன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஓகேவா? நம்ம எல்லாருமே இந்த டேர்ம் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் என்ன பண்றாங்க அப்படின்னா 3 ஆர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் 3 Rsலயே இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை முடிச்சிடறாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். செகண்ட் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா
ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெக்கக்னைஸ், ரெஸ்பாண்ட். தேர்ட் ஆர் இஸ் தி ரியாக்ட். ரியாக்ட் பண்ணும். ஸோ ஐ ரிப்பீட், ரெக்கக்னைஸ், ரெஸ்பாண்ட், அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணும். என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஹெப்சிவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஹங்கர், அதாவது உங்க பசியை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதை ஒரு சில பேரை நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு போர் அடிக்குது, நான் போய் ஃபுல்லா நான் ரைஸ் சாப்பிட போறேன், எனக்கு போர் அடிக்குது நான் போய் சிப்ஸ் சாப்பிட போறேன், எனக்கு போர் அடிக்குது நான் போய் ஜூஸ் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது வந்து ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, which is very very wrong. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வயிற்றுக்கு அந்த ஒரு பசி வரும்ல, ஐயோ எனக்கு செம்மையா பசிக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இப்ப நம்ம சாப்பிடல அப்படின்னா அவ்வளவுதான், ரொம்ப அப்படியே வயிறுலாம் இழுக்க ஆரம்பிச்சிரும். ஒரு சில பேருக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும், இல்ல ஒரு சில பேருக்கு ரொம்ப வயிறு அப்படியே இழுத்து உள்ள அப்படியே கிராம்ஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்க வயிறு உங்களுக்கு அந்த க்ளூ குடிக்கும் போதே நீங்க வந்து யோசிக்கணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியோட இவ்வளவு வருஷம் நீங்க டிராவல் ஆகி வரீங்களா, ஆட்டோமேட்டிக்கலி இல்லை இது என்னோட பசி தான், இது வேற எந்த ரியாக்ஷனும் இல்லை, எனக்கு போர் எல்லாம் அடிக்கல, எனக்கு உண்மையாலே பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கியூ இல்ல, அதுதான் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, செம்மையா, அதாவது ரெக்கக்னைஸ்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க, ரெஸ்பாண்டுக்கு ஓவர் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா தட்டு நிறைய சாதம், இல்லைன்னா வந்து ஒரு பேக்கெட் 4-5 பேக்கெட் சிப்ஸ், 2-3 பேக்கெட் பிஸ்கெட்டு, அதை தோச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டப்பா மகா டீ எல்லாம் வச்சிருப்பாங்க, தண்ணி டிப் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க, விச் இஸ் வெரி ராங். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஓவர் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு இவ்வளவு பசிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் எப்படி கரெக்டா பண்ணணும்னா ப்ராப்பர் வே, நான் பேலன்ஸ் டயட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பேலன்ஸ்ட் மீலை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா உங்களோட எனி மீல், பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ வாட் எவர் மீல் யூஆர் கன்சியூமிங், அதுக்கேற்றபடி மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். ரெஸ்பாண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நவ் யூ ஹாவ் டு ரியாக்ட். எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது டிவி, சாப்பிடும்போது ஃபோன் ஸ்க்ரோலிங், சாப்பிடும்போது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மாட்டுக்கு அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டு நம்ம மாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். அதாவது நம்மளுக்கு என்ன ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது தெரியாது, எவ்வளவு சாப்பிட்டோன்றதும் தெரியாது, நம்ம ப்ராப்பரா சூ பண்ண மாட்டோம். மெயினா நம்மளுக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுறதே நம்ம மவுத்ல தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டே அப்படியே அந்த டிவி போனை பாக்குறதுலயே இல்ல யோசிச்சுட்டே சாப்பிடுறது, ஒழுங்கா சூ பண்ணாம அப்படியே முழுங்கிடுவோம். ஓகேவா? ஸோ அது ப்ராப்பர் டைஜஷனுக்கு வழி வகுக்காது. நம்ம என்ன பண்ணும், while you are eating, react and respond and react to it properly. கரெக்டா உங்க ஃபேமிலியோட நீங்க உட்காடுறீங்க, இல்ல நீங்க தனியா தான் உட்காருறீங்கன்னா இட் இஸ் ஓகே, நாட் அன் இஷ்யூ. நீங்க சாப்பிடும் போது ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிளேட், உங்க தட்டுல என்ன சாப்பாடு இருக்கு, உங்க பாக்ஸ்ல என்ன சாப்பாடு இருக்கு, ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா சாப்பிடுங்க. ஓகேவா? ஸோ சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோக்கஸ்டா சாப்பிடும்போது, மைண்ட்ஃபுல்லா சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் சூ யுவர் ஃபுட் நைஸ்லி. நல்லா கடிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, அதனால செரிக்கும் உள்ள போயிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்க அம்மாவோ இல்ல உங்களோட சிஸ்டரோ இல்ல உங்க பாட்டியோ ஆர் எனி உமன் ஆர் மென் இன் த ஹவுஸ், யார் உங்களுக்கு குக் பண்ணி தராங்களோ அப்ரிஷியேட் தெம். ஓகேவா? உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து குக் பண்ணி தராங்க இல்லையா, இட்ஸ் ஸ்மால் கெஸ்டர். சாப்பாடு நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்யூ, இல்லை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு யூ மஸ்ட் பி மைண்ட்ஃபுல். ஸோ நம்ம பிசிக்கலி நம்மளுக்கு தேவையான ஃபுட் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம எப்படி இமோஷனலா ரியாக்ட் பண்றோம், தட் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட். ஓகேவா? ஸோ இட் வில் மேக் யூ ஃபீல் ஹாப்பி, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க ஃபோக்கஸ்டா மைண்ட்ஃபுல்லா சாப்பிடும்போது நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா ரசிச்சு கரெக்டா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். அதுக்குன்னு வந்து ஒன்னே இது தப்பா நீங்க புரிஞ்சுக்கூடாது, சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் ஆயிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் இமோஷனல் சைக்கலாஜிக்கல் இது. ஓகேவா? நம்ம பசிக்கும் போது நம்ம கரெக்டா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு செட்டைட்டி ஃபீல் வந்துடும், திருப்தி ஆயிடும். அது முடிச்சதுக்கு அப்புறம் யார் குக் பண்ணாங்களோ நெக்ஸ்ட் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இனிமேல் அவங்கள யூ ஹேவ் டு ஈதர் அப்ரிஷியேட் தெம், எல்லாம் வந்து ஒரு ஸ்மால் கெஸ்டர் ஆஃப் லவ் நீங்க அவங்கள்ட்ட காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஹங்கர் கியூஸ் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, எனக்கு எவ்வளவு பசிக்குது, இப்ப பசிக்குதான்னு பாப்பீங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, எப்படி எந்த அளவுக்கு சாப்பிட்றோம், கரெக்டா சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு இட் அக்கார்டிங்லி.
ஃபைனலா என்ன பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. அதாவது நம்ம வந்து ப்ராப்பரா பிசிக்கலி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம், பிசிக்கலா நம்மளுக்கு நம்ம வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அது பத்திருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் பிசிக்கலா ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமோஷனலி ரியாக்ட் பண்ணுவீங்க. யூ ஹேவ் தட், ஓகே நம்மளுக்கு வந்து திருப்தி வந்துருச்சு, ஓகே ஐ எம் ஃபுல், மை ஸ்டமக் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அ ஸ்மால் கெஸ்டர் ஆஃப் லவ் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், யார் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்களோ. இதுதான் மைண்ட்ஃபுல், பீயிங் மைண்ட்ஃபுல், பீ இட் இன் ஸ்பிரிச்சுவல் வே அண்ட் பிசிக்கல் நியூட்ரிஷன் வே. ஓகேவா? இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆவியான பிதாவே, லார்ட், ஈவன் ரைட் நவ ஆண்டவரே, இப்பொழுதும் ஏசப்பா நாங்க உங்க கருத்துல எங்க ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. லார்ட் ஹெல்ப் அஸ் டு பி மைண்ட்ஃபுல் இன் யோர் வேஸ் ஆண்டவரே. அப்ப இந்த இடத்துல ஏசப்பா எங்கேயுமே ஏசப்பா இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்க ஹியூமன் நேச்சர்ல ரிலையா இருந்தா, இல்ல நாங்க இஃப் யூ ஆர் பீயிங் மைண்ட்ஃபுல் ஆன் ஹியூமன் நேச்சர், எல்லாத்தையுமே எங்களுக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஹெல்ப் அஸ் டு பி ஆண்டவரே உம்ம காரியத்தை குடிச்சு உம்மை போல நாங்க சிந்திக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா. அப்ப அது எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் ஆண்டவரே, நீர் இந்த சுச்சுவேஷன்ல இருந்தா எப்படி யோசிப்பீங்க, இந்த இடத்துல உங்களோட நோக்கம் என்ன நினைச்சப்பா அதை நாங்க கரெக்டா புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இந்த தேவநீர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுகிறாங்க ராஜா. நெக்ஸ்ட் டேஸ்ப்பா பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பார்க்கும்போது ஆண்டவரே அப்பா நாங்க பசிக்கும் பொழுது கரெக்டா நாங்க சாப்பிடணும் ஏசப்பா. அதே போல ஆண்டவரே எந்த அளவுல சாப்பிடுறோம், we must be mindful ஆண்டவரே. help us to recognize, respond and react to the food properly ஆண்டவரே. அப்பா அதுக்கு ஆவியான தேவனே நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த அளவு நீ சாப்பிடு, இந்த அளவு உனக்கு போதும் ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு போதித்து வழி நடத்துங்க. கேட்கறதுக்கு இட் மைட் பி வெரி சில்லி, எப்படி இதுல பண்ணுவாங்க, பட் இட் இஸ் ட்ரூ. ஆவியான கட்டாயமா நம்ம ஒவ்வொருத்தருமே வழி நடத்துவாரு. பட் யூ நோ வாட், யூ நீட் டு லிசன் டு ஹிம். அவர் சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு ஹீட் கொடுத்து நீங்க கேட்கணும். ஓகே சப்பா இந்த அளவு நான் சாப்பிடுறேன், இந்த அளவுக்கு நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன், இந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ண நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது of course you will be mindful in God, both in spiritual and physical way. In Jesus mighty name we pray. Amen. Amen. God bless you all and have a great day.